ராமநாதபுரத்தை அடுத்த அச்சடிபிரம்பு பகுதியில் செயல்பட்டு வரும் மரபணு பூங்கா பராமரிப்பின்றியே பாலைவனம் போல காட்சியளிப்பதாக நியூஸ் தமிழ் செய்தி வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவின் பேரில் புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டு பொலிவுடன் மாறியிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. ராமநாதபுரம் நகர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு பொழுதுபோக்கை கழிக்கும் விதமாக மாவட்டம் முழுவதிலும் பெரிய அளவில் சுற்றுலா பூங்காக்களோ அதே போல சுற்றுலா தலங்களோ இல்லாத நிலையில் ராமநாதபுரத்தை அடுத்த அச்சடிபிரம்பு என்னும் பகுதியில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான 10 ஏக்கர் பரப்பளவில் 7.25 கோடி ரூபாய் செலவில் பாலை பூங்கா என்ற மரபணு பூங்கா செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் அது முறையான பராமரிப்பு ஏதும் இல்லாததன் காரணமாக பூங்காவானது தன்னுடைய பொலிவை இழந்து மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக நியூஸ் தமிழ் செய்தி வெளியான நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் உத்தரவின் பேரில் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் பூங்காவை மறுகட்டமைப்பு செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய பழைய பழுதடைந்த நிலையில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அதே போல தண்ணீர் பராமரிப்பு இல்லாமல் காய்ந்து கிடந்த செடிகள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவோடு அது காட்சியளிக்கிறது. ராமநாதபுரம் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் இங்கு குடும்பமாக வந்து பொழுதை கழிக்கும் விதமாக இந்த பூங்காவானது புத்துயிர் பெற்று வருவது இங்கு இருக்கக்கூடிய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பேரில் இந்த பூங்காவானது புது பொலிவு பெற்று வரும் நிலையில் மேலும் பல்வேறு புதிய திட்டங்களை வைத்து பொதுமக்களை ஈர்க்கும் விதமாகவும் இந்த பூங்காவை வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த இருப்பதாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.